ஹலோ, வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. வீட்டு பசங்களை எல்லாத்தையுமே கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி வைங்க. இந்த காலத்து பசங்க எதுவுமே கேட்கறதில்ல. யார் மீட்டிங், அரசியல் மீட்டிங் யார் போட்டாலும் சரி, யாரோ முதலமைச்சராக இருக்குது, யாரோ எம்எல்ஏ மந்திரியாக இருக்குது, நீ இருக்குமே போய் கூட்டத்தில் நசுக்கப்படணும், கூட்டத்தில் நசுக்கப்படுறது, கூட்டத்தில் நசுக்கிடுறாங்க. போலீஸு லத்தி அடி பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை. ஒரு படம் ரிலீஸ் ஆனாலும் தியேட்டரில் போகிறீங்க, ஒரு படம் ரிலீஸ் ஆனாலும் போய் கூட்டத்தில் நசுக்கிறீங்க, போலீஸ்கிட்ட லத்தி அடி வாங்குறீங்க. ஒரு நடிகர் வரக்காக உடனே கூட்டம் சேர்த்துறீங்க, போலீஸ்கிட்ட லத்தி அடி வாங்குறீங்க. உங்களுக்கு அதுக்கு என்னங்க லாபம்? உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், உங்கள் குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றுங்க. உங்கள் வேலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 கமிட்டி குடும்பத்தை காப்பாற்றலாம். அதை விட்டுட்டு யாரோ அரசியல் மேடம் போடுறாங்க, மீட்டிங் போடுறாங்கன்ட்டு பிரச்சாரம் பண்ணுறான்ட்டு உடனே ஒரு அரசியல்வாதி மைக்கி பிடிச்சி பேசக்கூடாது. உடனே கூட்டம் சேர்த்து போயிடும் இல்லையா? அங்கே போய் கூட்டத்தோட கசங்கி மிதி வெட்டு, போலீஸ்கிட்ட லத்தி அடி வாங்கி எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறது? ஒரு நடிகை வரக்கூடாது, ஒரு படம் ரிலீஸ் ஆகக்கூடாது, போய் கூட்டத்தில் கீ வரிசையில் நின்று சாப்பிடாம அடிபட்டு மிதிபட்டு போலீஸ்கிட்ட லத்தி அடி வாங்கி இது தேவைங்களா? அது ஒரு நாள் வேஸ்ட் பண்ணுறது ஒழிச்சிங்கன்னா முன்னுக்கு வந்துடல. இல்லை, நீங்கள் அரசியல் நில்லுங்க, மெம்பராங்க, பிரசிடண்டாங்க, உங்கள் லட்சியம் இருந்ததுன்னா ஏதோ பண்ணுங்கள், நல்லது பண்ணுங்கள். அதை விட்டுட்டு ஒவ்வொரு அரசியல்வாதிக்காகவும் போய் உடனே மேடை ஓட்டா நீங்கள் போய் நின்றுக்கிறீங்க, கூட்டத்தில் நசுக்கி போலீஸ்கிட்ட லத்தி அடி வாங்கி உங்கள் லைஃப்பை பாயில் பண்ணி ஜெயிலுக்குள்ளே போய் யாரோ முதலமைச்சராக இருக்குது, நீங்கள் போய் கொடி பிடிச்சி அடி தின்னு ஜெயிலுக்கு போய் உங்களை குடும்பத்துக்கு எடுத்து நாசமாகி தேவைங்களா? நல்லா வைங்களா, படித்து முன்னுக்கு வாங்க, வக்கீலாங்க, டாக்டராங்க, படித்து முன்னுக்கு வந்து உங்கள் குடும்பத்தை பாருங்கள், ஒய்ஃபை பாருங்கள், லைஃப் செட்டில் பாருங்கள். அதை விட்டுட்டு அரசியலுக்கு போய் கலந்துட்டு அங்கே உதவிட்டு மிதி விட்டு யாரோ முதலமைச்சராக இருக்கலாம், நீங்கள் வெடி போய் பாடுபட்டு கஷ்டம், இது உங்களுக்கு தேவைங்களா? ஒரு படம் ரிலீஸ் ஆனால் போது உடனே போய் லைனாக நின்றுக்கிறீங்க, அடிபட்டு போலீஸோட லத்தி அடி வாங்குறது, கூட்டத்தில் போய் லத்தி அடி வாங்குறது, இது தேவைங்களா? நான் சொல்ல கொஞ்சம் போகணும், கேட்டு யோசிச்சு பாருங்கள். யாரோ ஜெயிக்கிறது நீங்கள் ஏன் போய் ஏன் கஷ்டப்படுறீங்க? யாரோ ஜெயிக்கிறது நீங்கள் போய் கூட்டத்தில் போய் நசுக்கணும், கூட்டத்தில் போய் மிதிபடணும், போலீஸ்கிட்ட லத்தி அடி பண்ணணும், இது தேவையில்லை. அதெல்லாம் விட்டுட்டு படிப்பை பாருங்கள், வேலையை பாருங்கள், பிஸ்னஸை பாருங்கள். நல்லா முன்னுக்கு வரல, நீங்கள் முன்னுக்கு வந்தால் 4 பேர் உங்களே மதிப்பாங்க. அதை விட்டுட்டு யாருக்கோ கொடி பிடிச்சி உதவட்டு கல்லடி தின்னு பிரச்சனை பண்ணி இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நீங்கள் அரசியல் நில்லுங்க, பிரசிடண்ட் எடுங்க, மெம்பர் எடுங்க, நீங்கள் நல்லா வந்து முன்னுக்கு வந்து நல்லா மக்கள் நல்லா செய்யுங்க, நல்லா வாங்க. அதை விட்டுட்டு யாரோ முதலமைச்சராக இருக்கலாம், நீங்கள் போய் அடிபட்டு மிதி வெட்டு போலீஸ்கிட்ட லத்தி அடி எல்லாம் வாங்கி எல்லாம் ஒதுக்கிடுங்க. சினிமா தியேட்டரில் போய் கூட்டம் சேர்த்து நிற்கிறது, அடி வாங்குறது, போலீஸ்கிட்ட லத்தி அடி வாங்குறது, அங்கே நடிகர் வந்தால் போய் மிதி வெட்டு, ஒரு நடிகருக்காக அப்படி மிதி வர்றது, போலீஸ்கிட்ட லத்தி அடி வர்றது, எங்களுக்கு என்னங்க? நீங்கள் மனுஷன் தானே, நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு பாடுபடுங்க. யாரோ ஜெயிக்கிறதுக்கு பாடுபட்டு உங்களுக்கு என்ன லாபம்? நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. யாரோ ஜெயிக்கிறதுக்கு பாடுபடாதீங்க, நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு பாடுபடுங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்குது என்ன இருக்குது, நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு பாடுபடணும். நீங்கள் உங்கள் மூளையை புத்தியை பூர்வப்படுத்தி நீங்கள் ஒவ்வொரு எகையும் நீங்கள் ஜெயிக்கணும்ட்டு நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக பாடுபடுங்க. அப்போ தான் ஜெயிக்க முடியும். அதை விட்டுட்டு யாரோ முதலமைச்சராக இருக்குது, யாரோ மந்திரியாக இருக்குது, நீங்கள் போய் கூட்டத்தில் மிதி வெட்டு போலீஸ்கிட்ட லத்தி அடி வாங்கி ஏன் கஷ்டப்படுறீங்க? கஷ்டப்படாதீங்க. போலீஸ் லத்தி யாருக்குமோ போய் கொடி பிடிச்சி உததுன்ட்டு வரீங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆனால் அங்கே போய் மிதி வெட்டு உதவிட்டு போலீஸ்கிட்ட எல்லாம் வந்துட்டு வருது தேவைங்களா? கொஞ்சம் யோசனை பண்ணி உங்கள் வெற்றிக்காக பாடுபடுங்க, உங்கள் குடும்ப வெற்றிக்காக பாடுபடுங்க. அப்போ தான் உங்கள் குடும்பம் நல்லா இருக்குது. அப்போ வாழ்ந்து வர சோகமாக இருக்குது, நல்லா மனம் இருக்குது, நல்லா வாழுங்க, நல்லா பார்த்து நல்லா மதிப்போட வாழுங்க, நல்லா மதிப்போடு வாழுங்க, நல்ல முறையாக வாழுங்க. இல்லை, நான் அட்வைஸ் பண்ண நினைக்காதுங்க. இந்த மாதிரி யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் உழைங்க, பிஸ்னஸ் பண்ணுங்கள், படிங்க. தேவையில்லாத கொடி பிடிக்கிறது, கூட்டத்தில் போய் கலந்து மிதி வர்றது இதெல்லாம் வச்சுக்காதீங்க, சரிங்களா? ஓகே. நைட் 12 மணிக்கு உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நைட் 12 மணிக்கு கேட்பீங்கல்ல, கேட்டு நல்ல முறையாக நடங்க, குடும்பம் நல்லா இருக்குது.